Hi friends, welcome to Relaxed Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு இனிப்பு பிடி கொழுக்கட்டை தான் பார்க்க போறோம். இது வணக்கமான பிடி கொழுக்கட்டை மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். வெளிப்பக்கம் கொஞ்சம் லைட்டான ஒரு கிறிஸ்பினஸோட உள்ள நல்ல மெத்துன்னு சாஃப்ட்டா இருக்கும். அடுப்பை நல்ல தீயை நல்ல குறைவா வச்சிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். பாசிப்பருப்பு வறுபட்டு வந்தாக்கல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நம்ம கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பாசிப்பருப்பு வறுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த சூட்லேயே இந்த எள்ளு பொரிஞ்சிடும். இதில் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் கெட்டு போகாதுங்க, மறுநாள் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். அதனால் இதை வறுத்து தான் நம்ம செய்யணும். நல்ல வாசம் வந்துட்டு இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். பாகு பதம் எதுவுமே தேவையில்லை. வெல்லத்தை நல்லா கரைச்சி கொதிக்க விட்டு வடிகட்டினா போதும். ஆனால் நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு புட்டு மாவு, பருமாவுன்னு சொல்லுவோம், கொஞ்சம் பருசாக இருக்கும். இந்த புட்டு மாவு எடுத்திருக்கேன். இதில் தேங்காய் ஆல்ரெடி வறுத்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 கப் போல் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது ரெடிமேட் இடியாப்ப மாவு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த புட்டு மாவில் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் வறுத்து சேர்த்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால தான் நான் பருப்போட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பருப்பு வறுக்கையில் கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த ஜாமானெல்லாம் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்த பிறகு நம்ம வெல்லம் கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா சூடாக சேர்த்துக்கணும். ஆற வைக்கக்கூடாது. நல்லா கொதிக்கிற வெந்நி விட்டு தான் இந்த மாவு பிசையணும். நம்ம நார்மல் இடியாப்பு மாவில் கொழுக்கட்டை பண்ணாலோ இல்லை அரிசி மாவில் பண்ணுறதா இருந்தாலோ நமக்கு கொதிக்கிற வெந்நி சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த புட்டு மாவு கொஞ்சம் பருமாவாக இருக்கும். நான் ரெடிமேட் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் உள்ள சாஃப்ட் புட்டு மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணுறதுனால நம்ம கொதிக்கிற வெள்ளை தண்ணி சேர்த்து தான் நம்ம கலந்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ நமக்கு வேண்டிய சைஸில் பிடி கொழுக்கட்டை மாதிரி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி புட்டு மாவு பருமாவு வச்சு பண்ணுறதுனால வெளியில் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும், உள்ளே நல்ல மெத்துன்னு இருக்கும். இதை ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சிடலாம். நார்மலாக நீங்கள் சாஃப்டான இடியாப்ப மாவில் கொதிக்கிற வெந்நியை விட்டு பிசைஞ்சு வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு கொழுக்கட்டை தயாராகிடும். இது குறைஞ்சது 8 நிமிஷமாவது வேக வச்சுக்கணும். நான் 8 நிமிஷம் வச்சுருக்கேன். கொதிக்கிற வெந்நி விட்டு தான் நம்ம பிசைஞ்சிடணும். நல்லா வெந்துட்டு இது அன்றைக்கே காலி பண்ணணும் இல்லைங்க, 2 நாள் வரைக்கும் இது ரொம்ப நல்லா, மறுநாள் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வெல்லத்துக்கு பதிலாக நம்ம கருப்பட்டி சேர்த்து கூட ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.